பெண்கள் மீது, குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது நீங்கள் ஏதேனும் வன்முறை செய்தால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அரசாங்கம் கேட்காது. இது எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு உளவியலை கொடுத்திருக்கு அப்படின்னா, பெண்களை நீங்கள் எந்த விதமான வன்முறைக்கும் உட்படுத்தலாம், கேட்பதற்கு அரசு வராது என்கின்ற ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெரிய ரவுடியை நாங்க சுட்டு பிடிச்சோம், திருடனை சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்றதா மட்டுமே இங்கே வன்முறை தடுத்து நிறுத்துவதோ அல்லது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான முறையாகவோ அல்ல. ஆனால் ஒரு பெண் மீது நிகழ்த்தப்படுகின்ற, குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற, எந்த விதமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாத அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையை தடுப்பதற்கு காவல்துறை வரவில்லை என்றால் காவல்துறை அடிப்படையில் தோல்வி அடைந்திருக்கின்றதான் அர்த்தம். அப்ப சட்டம் கொண்டு வருவதில் ஒரு பிரச்சனை, கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அடுத்த பிரச்சனை. அப்படின்னா இந்த அதிகார வர்க்கத்துக்கு அடிப்படையில் என்னங்க பிரச்சனை? இந்த பிஎஸ்பிபி பள்ளிக்கூடமோ அல்லது சின்மயா நிறுவனமோ ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல. காலம் காலமாக ஆதிக்கத்தினுடைய உச்சாணி கும்பல உட்கார்ந்து இருந்த கும்பலினுடைய நிறுவனம். பிஎஸ்பிபி பள்ளியில நடந்த இந்த குற்றங்களை குறித்து வழக்கு பதிவு செய்தோம் என்றால், அதை குறித்து கேள்வி எழுப்பினாலே ஆட்சியை கலைத்து விடுவோம் என்று ஒரு கும்பல் இறங்குது. எவ்வளவு திமிரங்க இருக்க முடியும்? இந்த சின்மயா மிஷன் வித்யாலயா பிரச்சனையில் என்ன வருது? இந்த கும்பலே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான், அது இந்துத்துவ கும்பல் தான். அது உங்க ஆசிரியர்களுடைய கால கழுவுங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள் என்றாலே கேள்வி கேட்க முடியாத ஒரு நபர்களாக மாற்றுகின்ற ஒரு போக்கை நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். பெண்களை இழிவாக சிந்திக்கக்கூடியதை அவனுடைய கோட்பாட்டு அடிப்படையில் வச்சிருக்கிறான். அது நியாயம்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் கிட்ட தான் இந்த பள்ளிக்கூடங்கள் போகுது. அப்படின்னால் இதைவிட கொடுமை வேற எதுவும் கிடையாது. பேருந்தில் போறது போல நடக்கக்கூடிய சம்பவத்தை போல நினைத்துக்கொள் என்றால் அது எவ்வளவு தூரம் வக்கிரமானதாக, எவ்வளவு தூரம் பெண்களை பற்றி இழிவான ஒரு புத்தியை இந்த இந்துத்துவ கூட்டம் பெண்கள் இடத்துல உருவாக்கி இருக்கிறத புரிஞ்சுக்கணும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுங்கிற வாக்குறுதியை யார் தரப்போறாங்க? காவல்துறை அதிகாரி தருவாரா? அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தராரா? அல்லது முதலமைச்சர் தரப்போகிறாரா? இங்க உடனடியாக அட்வைஸ் லிஸ்ட் யாருக்கு வருதுன்னா பெண்களுக்கு தான் வந்து சேருது. இவங்க எல்லாம் யோக்கியமான ஆளுங்க மாதிரி. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பெண்கள் சேர்ந்து மிதிச்சா மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கு இந்த 3 நாட்களாக இந்த பெண்ணினுடைய உடலை வைத்து போராட்டம் நடத்த வேண்டிய கொடுமை வேற எங்க நடக்கும்? இப்படியான பலம் பொருந்திய நிறுவனங்களை யார் கேள்வி எழுப்புவதுனா காவல்துறை எழுப்பணும், ஆட்சியாளர் எழுப்பணும், அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய திமுக எழுப்பணும். நீங்களே கேள்வி எழுப்பணும். தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைகளில் ஆரம்பித்து இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த துயரம் வரை தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளுக்கு நியாயம் கேட்டு நாம் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மள அடிப்படை கோரிக்கைகளாக எது இருக்கு அப்படின்னா, இங்கே இந்த அரசு இயற்றிருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டம், பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையை குறித்தான சட்டங்கள், இதை அரசு முறையாக ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியின் அடிப்படையில் தான் நாம் இங்கே நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு முறையும் நம்முடைய கோரிக்கை அதுவாகத்தான் இருக்கிறது. சேலத்திலே ஒரு சிறுமியை தலையை அறுத்து கொலை பண்ணாங்க. அந்த சிறுமியை கொலை செய்தவன் கைது செய்யப்படவில்லை. அந்த சிறுமியினுடைய நினைவிலேயே அவர்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல வன்முறைகள் பெண்கள் மீது நிகழ்வதையெல்லாம் இந்த சமூகத்தில் பார்த்து கொண்டே வர்றோம். அது என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, பெண்கள் மீது, குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது நீங்கள் ஏதேனும் வன்முறை செய்தால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அரசாங்கம் கேட்காது. இந்த ஒரு சூழல் தான். இது மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களை எடுத்துக்கொள்வோம். இங்கே பேசுகின்ற பல தோழர்கள், முற்போக்கு இயக்கத்து சிந்தனை சார்ந்த தோழர்கள், பல இயக்கங்களை சார்ந்த தோழர்கள், சமூக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள், பெண் தோழர்கள் மீது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலே நடத்தப்படுகின்ற பாலியல் தாக்குதலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதன் மீதெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதே இல்லை. இது எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு உளவியலை கொடுத்திருக்கு அப்படின்னா, பெண்களை நீங்கள் எந்த விதமான வன்முறைக்கும் உட்படுத்தலாம், கேட்பதற்கு அரசு வராது என்கின்ற ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக பல இடங்களில்
பல்வேறு நிறுவனங்களில் இது போன்ற வன்முறைகள் வெளியிலே தெரிகின்றன. வெளியில தெரியக்கூடிய வன்முறையின் விகிதம் மிக குறைவானதாக தான் இருக்குது. ஒரு மரணம் நிகழும் பொழுது அல்லது ஒரு சம்பவம் வெளியிலே சமூக வலைதளங்களே வரும் பொழுது மட்டும்தான் தெரியுது. ஆனால் இது குறித்தான ஒரு ஆழமான விவாதம் எதை நோக்கி இருக்கணும்னா, இந்த சமூகத்தில் பலவீனமானவர்கள் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் சட்டத்தின் கீழே யாரையெல்லாம் சொல்றீங்களோ அவர்களை பாதுகாப்பதற்கான சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அதை குறித்த மீளாய்வு அரசு செஞ்சிருக்கான்றதை கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெரிய ரவுடியை நாங்க சுட்டு பிடிச்சோம், திருடனை சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்றதா மட்டுமே இங்கே வன்முறை தடுத்து நிறுத்துவதோ அல்லது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான முறையாகவோ அல்ல. ஆனால் ஒரு பெண் மீது நிகழ்த்தப்படுகின்ற, குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற, எந்த விதமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாத அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையை தடுப்பதற்கு காவல்துறை வரவில்லை என்றால் காவல்துறை அடிப்படையில் தோல்வி அடைந்திருக்கின்றதான அர்த்தம். அதான் அர்த்தம். வல்லரபிள்னு சொல்லக்கூடிய இது போன்ற நெருக்கடிகளுக்கு இலக்காக கூடியவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடைமுறை அரசிடம், அதிகார வர்க்கத்திடம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இது நடந்திருக்காது. அப்ப சட்டத்தை கொண்டு வாங்க நம்ம கேட்கிறோம், சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாலும் யார் நடைமுறைப்படுத்த போவது? அது நடைமுறை ஒழுங்காக முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை யார் கண்காணிப்பது? என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? இங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அதுக்கு போராட வேண்டியது இருக்கிறது. இங்கே கோட்டைப்பட்டினத்தில் மீனவர் படுகொலை நடந்தது. இறந்தவர் ஒரு கொலை நடக்கிறது அல்லது ஒரு சாவு நடக்கிறது, ஒரு மரணம் நடக்கிறது. அதில் சந்தேகம் இருக்கிறதுனா அதுக்கு பிணக்கூராய்வு செய்து அதை கொலை வழக்காக சந்தேகத்திற்கு இடம் அளிக்கின்ற வகையில் நடந்த ஒரு மரணமாக வழக்கை பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யணும்னு சொல்லியே போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய சட்டத்தின்பால் இருக்கக்கூடிய வழிமுறைகளை தயவு செய்து நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்வதற்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கக்கூடிய அவலத்தில் இருக்கும் பொழுது அந்த வழக்குகளை நீங்கள் பதிவு செய்த பிறகு, அவர்களை கைது செய்த பிறகு, நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு முறையாக தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா இல்லையான்னு பார்க்கிறது ஒரு பெரிய வேலை. அது ஒரு பெரிய வேலை. இப்ப சமூக வலைதளத்தில் பெண்கள் மீது குற்றம் சாட்டக்கூடியவர்கள், பெண்களை ஒரு வன்முறையாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள், கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் வழக்கு பதிவு செய்து குற்ற சட்டத்தில் போடுறோம். குற்ற சட்டம் அதுக்கு பொருந்துமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் இது பெண்கள் மீது இந்த வன்முறையை ஏவுவனுக்கு என்று சிறப்பு சட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு நடத்தப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா என்றால் அதுதான் கேள்வி. அப்ப சட்டம் கொண்டு வருவதில் ஒரு பிரச்சனை, கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அடுத்த பிரச்சனை. அப்படின்னா இந்த அதிகார வர்க்கத்துக்கு அடிப்படையில் என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? பெண்களை பாதுகாக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டோமா? இந்த அதிகார வர்க்கமே இந்த பெண்களை பாதுகாக்க கூடாது முடிவில் இருக்கீங்களா? அப்ப இது யார் கேள்வி கேட்பது? இது யார் கேள்வி கேட்பது? இது பல்வேறு இடங்களில் நடக்கிறதுல உச்சபட்சமா இது ஏன் இந்த இடத்துல நம்ம பிரச்சனைக்காக திரண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த PSBB பள்ளிக்கூடமோ அல்லது சின்மயா நிறுவனமோ ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல. காலம் காலமாக ஆதிக்கத்தினுடைய உச்சாணி கும்பல உட்கார்ந்து இருந்த கும்பலினுடைய நிறுவனம். அந்த ஆதிக்க அதிகார போதையின் அடிப்படையில் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய குற்றத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கின்ற திமிரினுடைய உச்சத்தில் தான் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது. இத்தனை குற்றங்கள் நடக்கிறது. PSBB பள்ளியில நடந்த இந்த குற்றங்களை குறித்து வழக்கு பதிவு செய்தோம் என்றால், அதை குறித்து கேள்வி எழுப்பினாலே ஆட்சியை கலைத்து விடுவோம் என்று ஒரு கும்பல் இறங்குது. எவ்வளவு திமிரங்க இருக்க முடியும்? எவ்வளவு தூரம் வன்முறை அந்த சமூகத்திடம் இருக்க முடியும்? ஒரு ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மிரட்டுகிறார்கள். இந்த சின்மயா மிஷன் வித்யாலயா பிரச்சனையில் என்ன வருது? இந்த கும்பலே RSS கும்பல் தான், அது இந்துத்துவ கும்பல் தான். அது உங்க ஆசிரியர்களுடைய கால கழுவுங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள் என்றாலே கேள்வி கேட்க முடியாத ஒரு நபர்களாக மாற்றுகின்ற ஒரு போக்கை நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். ஒழுக்கத்தை கத்து தர்றானுங்கன்றோம்.
ஆசிரியரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியதான் மாணவருடைய முதல் வேலை. அப்பதான் அறிவாளியா வருவான். கேள்வி கேட்க தெரியாதவன் தனக்கு ஆசிரியர் என்று யாரை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்களோ அவர்களை நோக்கி விரலை நீட்ட முடியாத ஒரு மாணவ சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு விடாது, அது ஆட்டுக்கூட்டத்தை தான் கொண்டு வரும். ஏதோ ஆசிரியர் காலெல்லாம் கழுவுறானா அவனா யோக்கியமான ஆளா? இப்ப இந்த கைது செய்யப்பட்டிருக்கான இந்த ஆசிரியர் காலை கழுவ வைத்த வேலை செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அப்ப அதை செய்த அந்த நிறுவன கட்டமைப்பை குற்றவாளியா பார்க்கிறதா இல்லையா? இது குற்றவாளிகளா இல்லையா? நீங்க பிஎஸ்பிபில இருந்து இங்க சின்மயால இருந்து இந்த குற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன? அவனுடைய சனாதனம், அவனுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடுல பெண்களுக்கு என்ன நிலை இருக்குதுனால், இது போன்ற எந்த இடத்திலும் அங்கீகரிக்காத பெண்களை இழிவாக சிந்திக்கக்கூடியதை அவனுடைய கோட்பாட்டு அடிப்படையில் வச்சிருக்கிறான். அது நியாயம்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் கிட்டதான் இந்த பள்ளிக்கூடங்கள் போகுது. அப்படின்னால் இதைவிட கொடுமை வேற எதுவும் கிடையாது. சனாதன தர்மத்தில் மனு தர்மத்தில் அவன் பெண்ணை எந்த இடத்துல வைத்திருக்கானோ அந்த இடத்தில் தான் பெண் பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை அவன் பள்ளிக்கூடத்தில் தன் நிறுவனத்தில் நடத்துகிறான் என்பதை இதை விட வேற எதை வைத்து புரிந்து கொள்ள முடியும்? அவனுக்கு குற்றமாவே தெரியாது, அவனுக்கு குற்ற உணர்ச்சியே இருக்காது. இதை செய்ததில் அவனுக்கு எந்த துளி அளவும் குற்றம் வச்சுக்க. அதுதான் அந்த பெண்ணிடத்தில் அந்த தலைமை ஆசிரியர் சொன்னதாக சொல்லப்பட்ட செய்தி என்பது பேருந்தில் போறது போல நடக்கக்கூடிய சம்பவத்தை போல நினைத்துக்கொள் என்றால் அது எவ்வளவு தூரம் வக்கிரமானதாக, எவ்வளவு தூரம் பெண்களை பற்றி இழிவான ஒரு புத்தியை இந்த இந்துத்துவ கூட்டம் பெண்கள் இடத்துல உருவாக்கி இருக்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து பார்த்தோம்னா இது எல்லாமே இதே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அவங்க பிரச்சனையே இதுதான், அவங்களுக்கு இதான் பிரச்சனையே. அவங்க பண்ணக்கூடிய மொத்த சிக்கலும் இந்திய அளவிலே நடக்கக்கூடிய பெண்கள் மீதான வன்முறைக்கு, பெரும்பாலான வன்முறைக்கு அடிப்படை காரணமே இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கும்பல் தான், மத கும்பல் தான், மதவெறி கூட்டம் தான். இதே கோயம்புத்தூர்ல, துடியலூர்ல ஒரு 6 வயது சிறுமி இதே போல சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது யாருன்னா இதே இந்துத்துவ கும்பலால் தான். அதே அமைப்பில் இருந்தவருடைய குழந்தையை தான் சீரழிச்சான். அதை கேட்க முடியல. அப்ப இது பெண்கள் மீதான வன்முறை என்பது ஒரு அமைப்பாகவே மாறி இந்துத்துவ கட்டமைப்புக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. அது திரும்ப திரும்ப கொண்டாடும் பொழுது நமது பெண் குழந்தைகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. அதுக்கு தான் இங்க நிற்கிறோம். இங்கே பலியான ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை கோரிக்கை, இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுங்கிற வாக்குறுதியை யார் தரப்போறாங்க? காவல்துறை அதிகாரி தருவாரா? அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தராரா? அல்லது முதலமைச்சர் தரப்போகிறாரா? அப்படி அதற்கு மேல் நடக்கும் என்றால் அது எப்படி தவிர்க்க போகிறோம், தடுக்க போகிறோம்? அந்த நடந்த விஷயங்களை எப்படி வெளியில கொண்டு வர போறோம், பொது சமூகத்தில் நிறுத்தி வைத்த தண்டனை வாங்கி தர போறோங்கிற பத்தியான ஒரு விவாதம் தேவை. இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்ல. அதை குறித்த கவலையோட இங்க திரண்டு இருக்கிறோம். இது ஏதோ ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பை குற்றம் சாட்டுவதற்காக மட்டுமே கூடவில்லை. எங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை, எல்லார் குடும்பத்திலும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே, அந்த பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, அவர்களுக்கான பாதுகாப்பிற்கான வழிமுறை என்ன, அதை எப்படி உறுதி செய்ய போகின்றோம்? அதை உறுதி செய்யவில்லை என்றால் இந்த நாட்டில் அமைதி இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த நாட்டில் அமைதி இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை என்றுதான் அர்த்தம். அது அப்ப இந்த ஆசிரியருக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த வன்முறை உணர்ச்சி, பெண்கள் பற்றியான இந்த சிந்தனை, இது ஒட்டுமொத்த கட்டமைப்புகளுக்குள்ள இது மாதிரி எத்தனை நடக்குது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்படி நடக்கக்கூடிய ஒன்றை வெளியில கொண்டு வருவதற்கான வழிமுறை என்ன? ஏன்னா குழந்தைகள் பெற்றோர்களிடத்தில் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கு சொல்ல முடியாது. நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் அந்த ஆசிரியரோட நீ பேசுன, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தியை போட்ட, வண்டியில போனேன்னு. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் என்பது தெய்வத்திற்கு சமமானார். கால கழுவுன்னு சொல்றான் பள்ளிக்கூடத்தில். அந்த குழந்தைகள் வழிகாட்டுதலுக்கு எப்படி கிடைக்கிறதோ அது அடிப்படையில் நடந்து கொள்ளும். அப்படிதான் நடந்து கொள்ளும். இங்க உடனடியாக அட்வைஸ் லிஸ்ட் யாருக்கு வருதுன்னா பெண்களுக்கு தான் சேருது. இவங்க எல்லாம் யோக்கியமான ஆளுங்க மாதிரி. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பெண்கள் சேர்ந்து மிதிச்சா மட்டும்தான் நடக்கும்.
நீங்க பாருங்க, ஆணவ படுகொலையிலிருந்து ஆரம்பிச்சோம்னா, சாராய கடை பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சோம்னா, அத்தனை பிரச்சனைகளிலும் அடி தட்டுல நசுக்கப்படுபவர்கள் பெண்கள் மட்டும்தான். ஆணவ படுகொலையில் என்ன பிரச்சனை? இந்த சாதிகள் என்ன பிரச்சனை? நீ ஏன் அந்த பையனை கல்யாணம் பண்ற? அந்த ஜாதி ஆளோட ஏன் போற? இதான ஆரம்பிக்கிறானுங்க. பெண்களை பாதுகாக்கிறோம், அவங்களுக்கு ஒரே கவலை பெண்களை பாதுகாக்கிறோம். ஏன்னா பெண்கள் அவங்கள பாதுகாத்துக்க முடியாதா? அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறத அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்க யோகியதை தெரிஞ்சுதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப பெண்கள் இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்குரிய ஒரு அரசியலை நோக்கியும் நாம் நகர வேண்டியது இருக்கு. பல விவாதங்கள் தேவைப்படுகிறது. இங்க தோழர்கள் இந்த அரங்கத்தில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அது சில கருத்துக்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உடனடியாக தூக்கில் போடணும், கடுமையான தண்டனை வரும், பொது இடத்துல வச்சு அடிக்கணும், வெளுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர் தனிநபர் பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினோட உளவியல் பிரச்சனை அதில் இருக்கிறது. அது குறித்தான எந்த விதமான பார்வையோ பயிற்சியோ இல்லாத பொழுது இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு குற்றம் நடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு திரள்றோம், நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோம். ஆனால் இந்த கோபங்கள், இந்த ஆதங்கங்கள் இது முறையான ஒரு வேலை திட்டமாக மாறுகின்ற ஒரு வழிமுறை தேட வேண்டியது இருக்கிறது. அதை தேட வேண்டியிருக்கு. அது முதல் விஷயம் என்னன்னா, அதிகார வர்க்கத்துக்குள்ள காவல்துறைக்குள்ளார பெண்களை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க, பெண்களை பற்றியான குற்றச்சாட்டுகளை, பெண்கள் மீதான வன்முறைகளை கையாளுவதற்கு என்ன வேலை திட்டம் இருக்கிறது? இது இந்த பிரச்சனை நடந்த உடனே அந்த பிரின்சிபல்ல இருந்து எல்லாத்தையும் உள்ள போட்டிருந்தா மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குமா, வந்திருக்காதா? அடுத்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய அத்தனை தலைமை ஆசிரியர்களுக்கும் பயம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் கூடிய ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய தவறு தனக்கு தெரிந்ததோ தெரியாமல் இருக்குதோ உடனடியாக நான் தெரிந்து கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு அத்தனை தலைமை ஆசிரியருக்கும் போயிருக்கும். ஏன்னா ஜியோன் என்ற ஒரு பள்ளிக்கூடம் இங்க இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பேருந்தில் ஒரு சிறுமி அந்த பேருந்தில் போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஓட்டையிலே கீழே விழுந்து அந்த பேருந்தில் அடிபட்டு இறந்து போறா. உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதலாளி, தாளாளர் இவங்க கைது செய்யப்படுறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலும் உடனே பஸ்ல ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணாங்களா இல்லையா? எல்லாரும் பயம் வந்துச்சா இல்லையா? அப்ப இந்த வேலை பிஎஸ்பிபில பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் அவன் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருப்பான், யோசிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. இன்றைக்கு இந்த 3 நாட்களாக இந்த பெண்ணினுடைய உடலை வைத்து போராட்டம் நடத்த வேண்டிய கொடுமை வேற எங்க நடக்கும்? தன்னுடைய குழந்தை இழந்த துயரத்திலும் பெற்றோர் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். அந்த துணிச்சலை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் அவர்களுடைய குழந்தைக்காக மட்டும் போராடவில்லை, இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த குழந்தைகளுக்காக போராடி இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் போய் காவல்துறையும் கலெக்டரும் உட்காந்து ஏன் பேசணும்? உங்களுக்கு என்ன வேலை? உங்க வேலையை ஒழுங்கா பண்ணியிருந்தா அவங்க குழந்தையை எடுத்து ஒழுங்கா மரியாதையை அடக்கம் பண்ணிருப்பாங்க, இறுதி மரியாதை செலுத்தி இருப்பாங்க. உங்க வேலையை நீங்க செய்யல, அதனால அவங்க வீதிக்கு வந்து நிற்க வேண்டிய போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்தது. குற்றவாளிகள் நீங்கள். யார் பலவீனமானவர்களோ அவர்கள் பக்கம் தான் அதிகார வர்க்கம் நிக்கணும், அவர்கள் பக்கம் கலெக்டர் நிக்கணும், அவர்கள் பக்கம் தான் காவல்துறை நிக்கணும். சின்மியா மிஷன் கூட நிக்கிறது கலெக்டர் எதுக்கு, கமிஷனர் எதுக்கு? எதுக்கு இது? எதை கொடுக்கிறது? சமூகத்தில் உங்களை பற்றியான மதிப்பீடு என்னவா இருக்குது? இதெல்லாம் பார்க்கக்கூடிய சாமானிய மனுஷன் உங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியாதா? உங்களை பத்தி மதிப்பீடு என்ன வரும்? இது என்கிட்ட போனா நியாயமே கிடைக்காது. அதைத்தானே சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், அதைத்தானே சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அப்ப இது அனைத்துமே எந்த இடத்தில் எடுக்கப்படுகிறது? உயர்மட்டத்தில் எடுக்கப்படுகிறது. அவன் ஏற்கனவே காட்டு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சு உட்கார்ந்துருக்கான். முதல்ல அந்த காடை ஆக்கிரமிச்சானா இல்லையான சின்மயா மிஷன் வித்யாலயாவுடைய அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. இவங்க முழுக்க காடை திருடுறதா வேலை, இவங்களுக்கு நிலத்தை திருடுறதா வேலை. அதை கேள்வி கேட்க வேண்டி இருக்குது. அப்ப இப்படியான பலம் பொருந்திய நிறுவனங்களை யார் கேள்வி எழுப்புவதுனா காவல்துறை எழுப்பணும், ஆட்சியாளர் எழுப்பணும், அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய திமுக எழுப்பணும், நீங்கள கேள்வி எழுப்பணும். இங்க இருந்து 2 அமைச்சர் போய் நின்று அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டிய அளவிற்கு அதிகார வர்க்கம் உங்களை கையை மீறி போகிறது என்றால் கெட்ட பேர் உங்களுக்கு தான் வரும். எந்த கலெக்டரும், எந்த ஐபிஎஸ் அதிகாரியும், எந்த காவல்துறை அதிகாரியும் போய் நின்று தேர்தல் நின்று எனக்கு ஓட்டு போட்டாதான் எனக்கு இன்ஸ்பெக்டர் பதவியோ அல்லது கலெக்டர் பதவியோ கமிஷனர் பதவியோ கேட்க போறதில்லை. ஆனா கட்சிக்காரர்கள் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதிகபட்சம் இடமாற்றம் பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனால்
வெகு மக்களிடத்தில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்றால் சாமானிய மக்களோடு இந்த சமூகம் நிற்க வேண்டும், அரசு நிற்க வேண்டும், அதிகாரம் நிற்க வேண்டும். அது நிக்கல, அதனால பிரச்சனை. நாங்க ஏன் இங்க வந்து நிக்கணும்? அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இதுல இத்தனை தோழர்கள் இவ்வளவு மணி நேரமா இங்க நின்று தங்கள் ஆதங்கத்தை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எளிய சாமானிய மக்களோட அரசு நிற்கவில்லை, அதிகார வர்க்கம் நிற்கவில்லை, காவல்துறை நிற்கவில்லை. இந்த மாதிரி ஒரு நடந்தா நான் எல்லாத்துக்கும் பதவதைக்குது இல்ல. அந்த பிள்ளை நாங்க யாரும் பார்த்தது கிடையாது. அந்த குடும்பம் எங்களுக்கு யாரும் தெரியாது. எங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் உங்களுக்கும் இருக்கிறது என்றால் நீங்க முதல்ல அவங்களை 2 தட்டு தட்டி உள்ள கொண்டு போய் வச்சிருந்திருப்பீங்க. அடுத்த நிமிஷம் உள்ள போயிருப்பான். ஒட்டுமொத்த கூட்டம் உள்ள உட்கார்ந்து இருக்கும். அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய அற உணர்ச்சி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எங்களுக்கு இந்த வேலை இல்லை, நாங்க இங்க நிற்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் கேட்பது உங்களது அற உணர்ச்சி. உங்களுக்கு சட்டம் இருக்குது இல்ல, உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, நடைமுறைப்படுத்த என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்த்துறோம். ஆக இந்த சமூகத்தில் ஏனால் இது வந்து ஏதோ யாரோ ஒரு பிள்ளைக்கு யாரோ ஒரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதியாக நினைக்காதீங்க. ஏன்னா அந்த குடும்பம் ஒரு காலத்தில் இது போல பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்கும் போது நம்மளுக்கு நடக்காதான் நினைச்சிருப்பான். ஏன்னா கொரோனா காலத்தில் நம்மளுக்கு கொரோனா வராது நினைச்சவன் பல பேரும் தான். அதே மாதிரிதான் இது ஒரு கிருமி. இது குற்ற மனநிலை என்பது ஒரு வியாதி, ஒரு கிருமி. அது யாருக்கு வேணா வரும், எங்கு வேண்டுமானாலும் நோய் வெளிப்படும். இது யாருக்கோ நடந்தது, நாளைக்கு என் பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்கின்ற குறைந்தபட்ச சுயநலம் இருந்தாலே போதும் இந்த பிரச்சனை முடிச்சிட முடியும். குறைந்தபட்ச சுயநலம் இருந்தால் போதும். நல்லா பாருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப யோக்கியமான பள்ளிக்கூடம், 100க்கு 100 மார்க் வாங்குற பள்ளிக்கூடம், ஐஐடிக்கு ஐஐஎம்க்கு நாங்கள் அனுப்புற பள்ளிக்கூடம், அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய பள்ளிக்கூடம், உள்ளுக்குள்ள நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கிறோம், உள்ளுக்குள்ள டேபிள் டென்னிஸ் வச்சிருக்கிறோம், உள்ளுக்குள்ள நாங்கள் வந்து ராக்கெட் விடுறோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் இத்தனை வியாக்கியம் நடக்குது. இத்தனை அங்கதான் நடக்குது. இந்த காவல்துறை அதிகாரிகள் அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளோட பிள்ளைகளும் இதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்குது. அந்த பிள்ளைங்க என்ன நடக்குது தயவுசெய்து நீங்களா அதை கேளுங்க உங்க வீட்டில். அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் அங்கேயும் போராடி கொண்டிருக்கிறார்கள், இங்கேயும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் நடக்கக்கூடிய வன்முறையை, தங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தங்கள் பெற்றோர்களிடத்தில் எப்படி சொல்லுவது என்று பெண் குழந்தைகளுக்கு யாரும் சொல்லித் தரவில்லை. நம்மளும் சொல்லி தரதில்ல, பள்ளிக்கூடத்தும் சொல்லி தரதில்ல. உங்க வீட்டு குழந்தைங்கிட்ட தயவு செய்து என்னைக்காவது உட்காந்து பேசி கேட்க முடிஞ்சுன்னா அந்த பிள்ளை என்னைக்காவது ஒன்று சொல்லும், என்னைக்காவது ஒன்று சொல்லும். 3ல் 1 குழந்தைக்கு இது போன்ற பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியல் சொல்றாங்க. கேட்க பயமா தான் இருக்குது. கேட்டா எல்லா குடும்பத்திலும் இது போன்ற பட்டியல் வரும். தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க இது ஏதோ யார் வீட்டுக்கோ எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை. எல்லா குடும்பத்திற்குரிய பெண் குழந்தைகள் தயவு செய்து உட்கார்ந்து பேசுனீங்கன்னா இது போல பட்டியல். ஏன்னா அந்த பொண்ணு எழுதியிருக்கக்கூடியதுல முதல்ல ஆசிரியர் இருக்குது, அடுத்த 2 பேர் யார்? இது தெரிஞ்சவங்களோட தான், உடனிருப்பவர்கள் தான், பழகினவர்கள் தான், நாம் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், நாம் நம்பக்கூடியவர்கள். இந்த இடங்களில் தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு இத்தனை அநீதிகள் நடக்கிறது. அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? அதை சொல்லுவதற்குரிய எந்த விதமான பயிற்சி நமக்கு கிடையாது. மிஞ்சி போனா வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணி ஒப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை தவிர அந்த குழந்தைகளுக்கு நம்மால் கொடுக்கும். நம்மளுக்கு அதை பற்றியான எந்த விதமான புரிந்துணர்வையும் கொடுக்கல. அப்ப இந்த பள்ளிக்கூடங்கள் நடக்க வேண்டியது இந்த பிரச்சனைக்கு அடிப்படையில். இதற்கு பிறகாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் பெண் குழந்தைகளிடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கென்று பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள், சாதாரண ஆம்பளை ஆசிரியர்கள், பெண்கள், அவர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். சட்டத்தை நீங்கள் காவல்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வந்து நேற்றுக்கு இரவு சொன்னாங்க 12 மணி என்ன செய்தி வெளியே வந்தது. இன்னைக்கு இத்தனை பேர் திரண்டிருக்கிறாங்க. அங்கே இத்தனைக்கும் இறுதிச் சடங்கெல்லாம் முடிந்தது என்று தெரிந்த பிறகும் இத்தனை பேர் திரண்டிருக்காங்கன்னால் இது உணர்ச்சி வசப்பட்டு திறக்கல, உணர்ச்சி வசத்துக்கு அடிப்படையில் திரளல, அடிப்படையில் நியாயம் வேணும், இதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் திரண்டிருக்கிறாங்க. ஆகவே தோழர்களே, நம்மளுடைய கோரிக்கை, இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக பேச வேண்டியது இருக்கிறது. இதற்கென்று ஒரு பயிற்சி அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெண்கள் முன்னின்று இதற்கான எதிர்வினையை செய்வதற்குரிய களத்தையும் நாம் அமைத்தாக வேண்டும். இந்த நியாய உணர்ச்சி தொடர்ச்சியாக விரிவடைய வேணும். பெரிய கட்சியில் இருக்கிறவர்களும் இது குறித்து பேச வேண்டும், அவர்களும் இதை குறித்து பேச வேண்டும், அனைத்து தரப்பினரும் பேச வேண்டும். அது பேசினா மட்டும் இதெல்லாம் கட்சி மதம்
ஜாதி இந்த எல்லையெல்லாம் கடந்து தான் இந்த கிரிமினல்லாம் எல்லா குற்றத்தையும் பண்றானுங்க. ஆகவே இது எல்லாம் கடந்த ஒரு விவாதத்தை நம்ம எழுப்புவோம், தொடர்ச்சியாக போராடுவோம். போராட்டத்தினாலே எந்த விதமான பின்னடைவும் நம்ம சந்திக்கவில்லை. இந்த போராட்டம் நடத்தினதுனால தான் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. யாரையும் விடக்கூடாதுன்னு அந்த புள்ள சொல்லியிருக்கும். நாள் இறுதி நேரத்தில் அது எவ்வளவு கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் சொல்லியிருக்கும். ஒருத்தனை விடக்கூடாது, ஒருத்தனை விடக்கூடாது அந்த குழந்தை சொல்லியிருக்கனால் அதை காவல்துறை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த நம்ம மகிழ்ச்சியா இருந்து கொண்டாடி இருப்போம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கமே அது நடக்கல அப்படிங்கிறத. இனிமேலாவது இது போல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஏனென்றால் நாளை அங்கு நடந்தது நாம் வீட்டில் நாளை நடப்பதற்கு வெகு நாட்கள் ஆகாது. ஆகவே அந்த அக்கறை அடிப்படையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பது, பெண்களுக்கு பொது சமூகத்தில் அது சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்கின்ற இடத்தில் அனைவரும் ஒற்றை புள்ளியிலே நாம் நிற்போம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பது நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.